கந்தசஷ்டி விரதம். கலியுகத்தின் கண்ட தெய்வமான முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற விரதமாக கருதப்படுவது கந்தசஷ்டி விரதமாகும். மாதந்தோறும் வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டியான மகா கந்தசஷ்டியில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும். ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சப்தமி வரையிலான 7 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம்தான் கந்தசஷ்டி விரதம். எந்த வினையானாலும் கந்தனருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பது ஆன்றோர் வாக்கு. அந்த ஆறுமுகனுக்கு உரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்தசஷ்டி விரதம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் அந்த முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பை, அதாவது கருப்பையில் வரும் என்று பழமொழியாக கூறுவார்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரிடம் இவ்விரதம் பற்றி கேட்டறிந்து அதனை கடைபிடித்து பெரும் பயன் அடைந்தாராம். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதம் கந்தசஷ்டி விரதம். 6 என்ற எண் முருகப்பெருமானுடன் மிகவும் தொடர்புடையது. அவனது திருமுகங்கள் 6. கார்த்திகை மாதர் அறுவரால் வளர்க்கப்பட்டவன். அவனது மந்திரம் 6 எழுத்து நம குமாராய அல்லது சரவண பவ. அவனது இருப்பிடம் அறுபடை வீடுகள். அவனுக்குரிய விரத நாட்களில் சஷ்டி விரதம், மகாஸ்கந்த சஷ்டியின் 6ஆம் நாள், சூரசம்ஹாரம் என இப்படியாக பல விஷயங்கள் ஆறுமுகனுடன் தொடர்புடையன. சஷ்டி என்பது வளர்பிறை அல்லது தேய்பிறையின் 6ஆம் நாள். இதற்கு சஷ்டி திதி என்று பெயர். இத்திதிக்கு நாயகனாகவும் இத்திதியை குறித்த விரதத்திற்கு முக்கிய தெய்வமாகவும் விளங்குபவன் குகப்பெருமான். சுப்பிரமணியருடைய மாலா மந்திரத்தில் சஷ்டி பிரியாய என்னும் மந்திரம் இடம்பெறுகிறது. சஷ்டி என்னும் திதியில் விருப்பமுள்ளவன் என்றும் சஷ்டி தேவியை விரும்புபவன் என்றும் இதற்கு பொருள். ஒரு நாளைக்குரிய 6 கால வழிபாடுகளுள் 6வதாக விளங்குவது அர்த்தஜாம பூஜை. பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலம் சிதம்பரம். அங்கு உஷத் காலத்தில் பெருமானின் கலைகள் எல்லாம் எல்லா தலங்களுக்கும் சென்று தெய்வ பொலிவூட்டுகின்றன என்றும், அர்த்தஜாம காலத்தில் 1000 கலைகளும் பெருமானிடம் ஒடுங்குகின்றன என்றும், எனவே எல்லா தலங்களையும் சென்று தரிசிக்கும் புண்ணியத்தை சிதம்பரத்தில் அர்த்தஜாமத்தில் வழிபடுவதால் பெற முடியும் என்றும் சிதம்பர மகாமித்யம் குறிப்பிடப்படுகின்றது. சஷ்டிபதி என்றால் இந்த வேளையில், அதாவது அர்த்தஜாமத்தில் செய்ய பெறும் வழிபாட்டின் மிகவும் விருப்பம் கொள்பவன் என்று பொருள். திருவிடைக்கழி திருத்தலத்தில் குரா மரத்தடியில் முருகன் பூஜித்த பத்ரலிங்கத்திற்கு தினமும் அர்த்த ஜாமத்தில் முதலில் பூஜை நடைபெற்று பின்னரே மூலஸ்தானத்தில் வழிபாடு செய்வர். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் எனும் பாராயண நூலில் 25வது மந்திரம் ஓம் சஷ்டிபதையே நமோ நம என்பதாகும். சஷ்டி தேவியின் நாயகனாக விளங்கும் சண்முக பெருமானுக்கு வணக்கம் என்பது இதன் பொருள். ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சப்தமி வரையிலான 7 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம்தான் கந்தசஷ்டி விரதம். சிலர் கந்தசஷ்டி விரதத்தை 6 நாட்கள் மட்டுமே கடைபிடித்து சூரசம்ஹாரம் நிறைவடைந்ததும் விரதத்தை நிறைவு செய்து விடுவார்கள். ஆனால் சூரசம்ஹாரம் முடிந்து வள்ளி தெய்வானையை திருமணம் செய்து மகிழ்வுடன் இருக்கும் சமயத்திலேயே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கந்தசஷ்டி விரதம் என்பது 7 நாள் விரதமாகும். கந்தசஷ்டி விரதம் இருந்தால் செல்வம் சேரும், தீர்க்க முடியாத நோய்கள் தீரும், திருமணம் நடைபெற, வேலை கிடைக்க, வீடு வாங்க, வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கிறதோ அவை அனைத்தும் கிடைக்கும். அனைத்து வகையான தேவைகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான விரதம் கந்தசஷ்டி விரதமாகும். கந்தசஷ்டி விரதம் இருப்பதில் பல வகைகள் உண்டு. 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை மட்டும் சாப்பிடாமல் இருப்பது, 1 வேளை மட்டும் சாப்பிட்டு 2 வேளைகள் சாப்பிடாமல் இருப்பது, தண்ணீர் மட்டும் குடித்து 7 நாட்களும் உணவேதும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது,
மிளகு விரதம், இளநீர் விரதம், பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கும் விரதம், காய்கறி மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, பழச்சாறு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, 7 நாட்களும் யாருடனும் பேசாமல் மௌனமாக விரதம் இருப்பது என பல வகைகளில் விரதம் இருக்கலாம். இவற்றில் அவரவரின் உடல்நிலை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ற விரத முறையை தேர்வு செய்து கடைபிடிக்கலாம். கந்தசஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருங்கள். சூரபத்மாதியர், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், கிரௌஞ்சசாசுரன் ஆகியோர் பரம சிவபக்தர்கள். அவர்கள் சாகா வரம் வேண்டினர். அந்த வரம் கிடைக்காமல் போகவே சிவனின் மறு அவதாரத்தால் அழிவை வேண்டினர். அது கிடைத்தது. சிவன் தங்களை அழிக்க மாட்டான் என நம்பி அகங்காரம் மேலிட அவர்கள் தேவர்கள் அனைவரையும் பணியாளர்களாக்கினர். பிரம்மா, விஷ்ணு முதல் யாவரும் மோன நிலையில் இருந்த சிவபெருமானை வேண்டினர். அவரும் இசைந்து பார்வதியை பங்குனி உத்திரத்தன்று மனம் புரிந்தார். சூரபத்மாதியரின் அட்டுல்யத்தை அடக்க சிவ மறு அவதாரம் வேண்ட சிவன் தமது 5 முகங்களுடன் அதோ முக்தி நின்றும் ஜோதியை எழுப்பி வாயுவையும் அக்னியையும் அதை ஏந்தி கையில் இடச் செய்தார். கங்கை சரவண பொய்கையில் 6 தாமரைகளில் இட்டாள். அங்கு 6 ஜோதியும் 6 குழந்தைகளாக மாறின. அவர்கள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். அதனால் முருகன் காங்கேயன், சரவணபவன், கார்த்திகேயன் என்றும் துதிக்கப்படுகின்றான். உமை குழந்தைகளை அழைத்து அணைக்க 6 குழந்தைகள், 6 முகம், 12 கை, 2 கால், ஓர் உடலாக கந்தனாக மாறினான். கந்தன் உதித்த தினம் வைகாசி மாத விசாக பௌர்ணமி. அதனால் அவன் பெயர் விசாகன். சிவஜோதியின் மறு உருவம் வேதஸ்வரூபன். அதனால் சுப்பிரமணியன். மிக அழகானவன். ஆகவே முருகன். மு என்றால் முகுந்தன் என்கின்ற விஷ்ணு. ரு என்றால் ருத்ரன் என்கின்ற சிவன். க என்றால் கமலத்தில் உதித்த பிரம்மன். ஆக முருகன் மும்மூர்த்திகள் செய்யும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களையும் செய்து மக்களுக்கு அருளும் கருணை வடிவமானவன். முருகன் தன் அவதார காரணம் நிறைவேற திருச்செந்தூரில் தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக பதவியேற்றார். வீரபாகுவை தூது அனுப்பினார். முடிவில் தாரகாசுரன், கிரௌஞ்சசாசுரன், சூரபத்மாதியரையும் அழித்து வெற்றியை நிலைநாட்டினான். கந்தனின் ஆயுதம் பராசக்தியின் மறு உருவமான வேல். சூரபத்மன் கடைசியில் மாமரமாக நின்றான். அதை வேலால் துளைக்க ஒரு பாதி மயிலாகி வாகனமானான். மறுபாதி கொடியில் சேவலாக மாறினான். ராவணவதம், கம்சவதம் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இங்கு மட்டும் சூரசம்ஹாரம் என்பர். வேறெந்த தெய்வ அவதாரத்திலும் நிகழாத சம்பவம். அதுதான் கந்தன் கருணை. இது நடந்த தினம் கந்த சஷ்டி. தீபாவளி அமாவாசைக்கு பிறகு வரும் 6வது நாள். இது நடந்த இடம் திருச்செந்தூர் ஜெயந்திபுரம். வெற்றி தினம் கந்த சஷ்டி தினம் என்றும் அழைப்பார்கள். மாத சுக்ல சஷ்டியும் கந்தனுக்கு ஒரு விசேஷ தினமாக அமைகின்றது. சஷ்டியில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளையும் பெறலாம். சூரசம்ஹார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி, சந்தனம், குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள். பூஜை அறையில் வழக்கமான இடத்தில் திருவிளக்கினை ஏற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிடுங்கள். பிறகு சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிட்ட அருள வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்ட வேண்டும். அடுத்து உங்கள் வீட்டில் உள்ள முருகன் படம் அல்லது சிறிய முருகன் விக்கிரகத்தினை எடுத்து கைகளில் வைத்து கொண்டு 6 முகனை அகமொன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்கள். பின் உங்கள் வசதிக்கு ஏற்றபடி சந்தனம், மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது போன்றவற்றால் முருகனின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு பொட்டு வைத்து பூ போட்டு அலங்கரியுங்கள். பூஜைக்கு உரிய இடத்தில் கோலமிட்டு அதன் மீது விக்கிரகம் அல்லது படத்தினை வைத்து தீபம் ஒன்றினை ஏற்றுங்கள். ஊதுபத்தி, சாம்பிராணி போன்றவற்றை புகையச் செய்து நறுமணம் கமழச் செய்யுங்கள். மனம் முழுவதும் அந்த மயில் வாகனனையே நினைத்தபடி கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள். ஏதும் இயலாதவர்கள் கந்தாச்சரணம், முருகாச்சரணம், கார்த்திகை பாலா சரணம் என்று உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்கள். நிறைவாக தீப ஆராதனை காட்டிய பின் இயன்ற நிவேதனம் செய்யுங்கள். பாலும் பழமும் இருந்தாலும் போதும். எளியோர்க்கும் எளியோனான கந்த கடவுள் அன்போடு அளிப்பதை ஏற்றருள்வான்.
ஆனால் முழு மனதோடு செய்வது முக்கியம். அன்று மாலை பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்து விரதத்தினை நிறைவு செய்யுங்கள். ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க நினைப்பவர்கள் சஷ்டியின் 6வது நாள் காலையிலிருந்து மாலை வரை உபவாசம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து பட்டினி விரதம், பால் பழம் போன்ற விரதங்களை மேற்கொள்ளலாம். விரதத்தின் போது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க நிறைய தண்ணீர் குடிப்பது அவசியம். காலை மற்றும் மாலையில் முருகனின் திருவுருவ படத்திற்கு பூ, சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். காலையில் பால் மற்றும் பழத்தை முருகனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். சர்க்கோண தீபம், அதாவது 6 விளக்குகளை காலை மற்றும் மாலையில் ஏற்ற வேண்டும். மாலை திருச்செந்தூரில் சூரசம்காரம் நிகழும். இதனை தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்றோ பார்வையிடலாம். விரதம் இருப்பவர்கள் சூரசம்காரம் முடித்த பிறகு கட்டாயம் குளிக்க வேண்டும். அதன் பின்னர் முருகனின் திருவுருவ படத்திற்கு 6 தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். எளிமையாக நைவேத்தியம் படைக்க வேண்டும் என்றால் பால் மற்றும் பழத்தை வைத்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இல்லை என்றால் 6 வகையான சாதம் செய்து முருகனுக்கு படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புதினா சாதம், கற்கண்டு சாதம் என உங்களால் செய்ய முடிந்த சாதங்களை செய்யலாம். இவற்றில் ஒன்றுதான் செய்ய முடியும் என்றால் சர்க்கரை பொங்கல் செய்து வழிபடலாம். 6 நாள் விரதம் இருப்பவர்கள் சூரசம்காரத்தின் மறுநாள் காலை முருகன் கோயிலுக்கு சென்று திருக்கல்யாணத்தை பார்த்த பின்னர் விரதத்தை முடிக்கலாம். சூரசம்காரம் முடிந்த மாலை கோயிலில் கொடுக்கப்படும் நெய்வேத்தியத்தை தாராளமாக உட்கொள்ளலாம். ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் முதல் 6 நாள் விரதம் இருப்பவர்கள் வரை சஷ்டியின் கடைசி நாளில் தானம் கொடுப்பது நல்லது. பால் முதல் ஏதாவது ஒரு உணவு வரை உங்களால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஓம் சரவண பவ.